பசுபதி போட்ட திட்டத்தால் வந்து எல்லாருமே வந்து பசுபதி சொல் பேச்சு கேட்டு எல்லாருமே வந்து சரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதன்படி வந்து அன்பரசு என்ன பண்ணுறாரு, ரொம்ப பயந்து போயிருக்காரு. விஜய் கிட்ட மாட்டினா என்ன ஆகுதுன்னு தெரியலையே, எப்படியாவது சமாளிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கான எல்லாருமே வந்துடுறாங்க. சரி விஜய் இன்னும் வரலையே, விஜய் எப்படி வர வைக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இங்கே பாரும்மா வெண்ணிலா, நீ தான் விஜய் வர வைக்கணும் அப்படின்னு. நானா அப்படின்றாங்க. ஆமாம்மா, நீ என்ன பேசுவோ ஏது பேசுவோ தெரியாது, விஜய் இங்கே வந்தாகணும் அப்படின்னோடனே, சரி நான் வர வச்சுறேன், ஆனால் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு, நீ கவலைப்படாத அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. விஜய் உன்னை அர்ஜென்ட்டாக பார்க்கணும் அப்படின்றாங்க. நான் உன்னை பார்க்க தயாராக இல்லைன்னு விஜய் சொல்கிறாரு. இங்கே பாரு, நீ அப்படி இங்கே வரலன்னா அதுக்கப்புறம் அந்த நிமிஷமே நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாங்க. விஜய் வந்து, இங்கே பாரு வெண்ணிலா, உன்னை பார்க்க நான் வர முடியாது அப்படின்றாரு. இங்கே பாரு விஜய், நீ வந்து தான் ஆகணும், நான் கோயிலில் வெயிட் பண்ணுவேன், முக்கியமாக உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச வேண்டியது இருக்குது, நீ வரலன்னா பெரிய விஷயம் ஆகிடும், அப்படி இல்லைன்னா நான் இந்த நிமிஷமே இந்த உயிரோடு இருக்க மாட்டேன், இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. சரின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த கோயிலுக்கு வராரு. பார்த்தா அங்கே வந்து விஜய்க்கும் வந்து வெண்ணிலாவுக்கும் கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே அங்கே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க, மீடியாலாம் வந்துடுறாங்க. சார், உங்களுக்கும் வந்து வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் மாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து விஜய் எதிரவே வெண்ணிலா வந்து பேட்டி கொடுக்குறான். ஆமாம், எனக்கும் வந்து விஜய்க்கும் கல்யாணம் இந்த இந்த இங்கே தான் நடக்க போகுது, இந்த கோயிலில் தான் நடக்க போகுது, நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு. கங்க்ராச்சுலேஷன் மேடம் அப்படின்றாங்க. அதை கேட்டு விஜய் செமையா டென்ஷனாக, யார் கல்யாணம், எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சுங்க சார், எங்களுக்கு தான் தெரியுமே, உங்கள் ஒய்ஃப் தான் வந்து அக்ரிமெண்ட் போட்டு தானே மேரேஜ் பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்க போயிட்டாங்க, அதனால் நீங்கள் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, இதை தப்பே இல்லை சார் அப்படின்றாங்க. அதை கேட்டு செமையா டென்ஷனாக, யார் வந்து போனது, என் ஒய்ஃபு இப்போ ஏன் கூட தான் இருக்கா, தேவையில்லாதெல்லாம் பேசுனீங்கன்னா அவ்வளோதான், இங்கே கல்யாணம் நடக்காது, ஒன்றும் நடக்காது, இந்த கல்யாணத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் கல்யாணத்துக்காக ஒன்றும் வரல அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. மேடம், இவர் சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லைங்க, இவர் சொன்னதெல்லாம் பச்சை போய், உண்மையெல்லாம் அவர் சொல்லலை, நானும் விஜயும் கல்யாணம் தான் பண்ணிக்க போகிறோம், பாருங்கள் அலங்காரம்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. எல்லாரும் வந்திருக்காங்க, எங்கள் சொந்தக்காரங்களாம் பார்த்திங்களா வந்திருக்காங்க, எவ்வளோ ஜேஜேன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ கல்யாணம் தானே அர்த்தம், அவர் சும்மா போய் சொல்கிறாருங்க, நம்பாதீங்க அப்படின்னோடனே. என்ன சார் அவங்க அப்படி சொல்கிறாங்க, அவங்க 1000 சொல்லாங்க, இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு வரலைங்க, அவங்க வேணும்னே என்னை நம்ப வச்சு ஏமாற்றி இங்கே வர வச்சுருக்காங்க, அதுதான் உண்மை, கட்டாயப்படுத்தி யாரையும் கல்யாணம் பண்ண முடியாது, நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டேன், எக்காரணம் கூட இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னோடனே எல்லாருமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. உடனே அந்த டைமில் அன்பரசிங் அங்கே வராரு. என்னப்பா நீ விஜய் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, இதெல்லாம் தப்புப்பா, நீ வந்து வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணி தான் தீரணும், வெண்ணிலா உன்னையும் நான் பிரிச்சுட்டேன்ப்பா, அதனால் நான் சேர்த்து வைக்கிறேன்ப்பா அப்படின்றாரு. பயங்கரமாக டென்ஷன், நீ யார் என்னை சேர்த்து வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாரு விஜய், நீ வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கின்னு தான் ஆகணும், அப்படி ஒத்துக்கலைன்னா நாங்கள் வேறு மாதிரி பண்ண வேண்டியது இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு பசுபதி. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிற விஜய், என்ன பண்ணுவேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எல்லோரும் கூட்டாக சேர்ந்து எப்படியாவது வந்து வெண்ணிலாக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், இது காவேரியை என் வாழ்க்கையிலேருந்து ஒழிச்சு கட்டுன்னு பார்க்குறீங்களா, அதெல்லாம் நடக்கக்கூட நடக்காது, என் பொண்டாட்டி என்றைக்குமே காவேரி தான், காவேரி தவிர இந்த உலகத்தில் எனக்கு யாருமே பொண்டாட்டியே இருக்க முடியாது, என் பொண்டாட்டி என்னையும் பிரிக்க எந்த சக்தியாலையும் முடியாது அப்படின்றாரு. அதை கேட்டு வெண்ணிலா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே பாரு விஜய், ஒரு வேளை நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைன்னா அதுக்கப்புறம் ரொம்ப விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியது இருக்கு, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, உனக்கு கேவலமாக இல்லை இப்படி பண்ணுறதுக்கு, நீ இப்படிப்பட்டவன் நான் நினச்சி கூட பார்க்கல, நீ ரொம்ப சாஃப்டானவ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ நாள், இப்போ தானே தெரியுது உன்னோட சுயரூபம் என்னன்னு சொல்லிட்டு, நீ எல்லாம் என் பொண்டாட்டியோட கால் தூசி கூட வர முடியாது அப்படின்னு ஒன்று பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து அப்படியே வெளில பார்த்து டென்ஷனாக அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே பாரு விஜய், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, ஒரு வேளை இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கலைன்னா நான் உண்மையை சொல்ல வேண்டியது இருக்கும். என்ன உண்மையா, வெண்ணிலாவோட அப்பா அம்மாவை நீ தான் ஆக்சிடென்ட் பண்ண வச்ச அப்படின்ற உண்மை அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன புது கதை கட்டுறியா சித்தப்பா, அவ்வளோதான் உனக்கு அப்படின்னோடனே, உண்மை அதுதானப்பா அப்படின்னோடனே விஜயோட ஒன்றும் பண்ண முடியல, அதிர்ச்சியாக அப்படி பார்த்துட்டு இருக்காரு, என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு.